அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாயில்டு ஆலோவேரா ஜூஸ் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஆலோவேரா ஜெல்லோட தோலை வந்து நல்லா எடுத்துட்டு அந்த பல்பை மட்டும் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸா இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில்டர்ல போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்தீங்கன்னா நல்லா கிளாஸி அப்படி கிடைக்கும் உங்களுக்கு. இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்றத பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ இதுல ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்கிற ஆலோவேரா ஜெல்லுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி வந்து பாயில் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த இது வந்து ஜெல்லை வந்து அதுல போட போறோம். போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், வேகட்டும். இது மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து அந்த ஜெல் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். வெள்ளை சக்கரை வேணுனாலும் போட்டுக்கோங்க. நான் நாட்டு சக்கரை தான் போட்டுக்கிறேன். நான் ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் வெள்ளை சக்கரையில் பண்ணீங்கன்னா நல்லா கிளாஸே தெரியும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்கும். நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹாட்டா இருக்கு. நீங்க இப்போ இதை வந்து சூடாகவும் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அலோவேரா வந்து நம்ம ஹேருக்கு போடுவோம், ஃபேஸ்க்கு போடுவோம். இது வந்து உள்ளுக்கும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஒரு 10 டேஸ் கண்டினியூஸாக சாப்பிடலாம். அலோவேரா சாப்பிட்டா தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இது. உடல் சூட்டுக்கும் நல்லது இது. இதை வந்து நீங்கள் குடிக்கிறப்ப இது நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டதுனால வாயில் கடிப்படுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஜூஸும் அதுவும் கூட்டி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.